Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு குரு பூர்ணிமா, ரொம்ப விசேஷமான நாள். நம்ம பிறந்ததுலேருந்து ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்குற எல்லாருமே குரு தான். அப்படி பார்க்கும்போது முதல்ல அம்மா அப்பா நம்மளோட முதல் குரு. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கற்றுக் கொடுத்த எல்லா குருக்களுக்கும் என்னோட அனந்த கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல குரு பூர்ணிமா பிளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறதுனால கோதுமையும் மாம்பழத்தையும் வச்சு ஒரு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மாம்பழ கோதுமை பாயசத்துக்கு இது 1.5 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மாவு நல்ல பச்சை வாசனை போக பொரிஞ்சு வறுபடணும். நல்ல கலர் மாதிரி ஜோராக பொரிஞ்சு இந்த மாதிரி வறுபட்டாச்சு. தண்ணியை கொதிக்க வச்சுட்டுருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ இதை விட்டுக்கிறேன். கோதுமை மாவு இதில் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்தாச்சு பாருங்க. கட்டிலாம் இருந்ததுன்னா ஊனால் கரைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி வேக விடணும். நல்லா வெந்தாச்சு. ஒரு சின்ன மாம்பழத்தை தோலெல்லாம் எடுத்துட்டு கூழ் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாம்பழக்கூழை கொதிச்சுட்டுருக்கிற கோதுமை மாவில் சேர்த்துக்கிறேன். இந்த மாம்பழப்புழையும் சேர்த்து இது கூட கலந்து பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிச்சாச்சு. இந்த டம்ளரில் துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுடலாம். மாம்பழத்துலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். மாம்பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து வெல்லம் சேர்த்துக்கிறது உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆறின பால் 1 டம்ளரை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்ம கோதுமை மாம்பழ பாயசம் ரெடி. இதை முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பாயசத்தில் சேர்த்தா நம்ம சூப்பரான கோதுமை மாம்பழ பாயசம் ரெடி. ஆற இது இறுகிக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்த கிளிப்பிங்கு மிஸ் ஆகிடுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆடி மாத பௌர்ணமியில் தான் சங்கரங்கோவிலில் ஆடி தவசு கோமதியம்மனுக்கு மாவிளக்கு போடுறது வழக்கம். அதுக்கு 1 டம்ளர் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் காமிச்சிருக்கேன். இந்த மாவில் கொஞ்சமாக வெல்லம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்ல கையாலேயே பிசைஞ்சு இதை நல்ல உருண்டையாக உருட்டி விரலால் குளித்து பள்ளமாக்கிண்டு நெய் விடுறதுக்கு வாக்கா விளக்கு மாதிரி பண்ணியாச்சு. மாக்கோலம் போட்டு இலையை பரப்பி அந்த இலை மேலே இதை வச்சு 4 பக்கமும் குங்குமம் விட்டு நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காஞ்சி பெரியவாளுக்கும் பூஜை பண்ணியாச்சு. குரு பூஜை பண்ணி முடிச்சுட்டு நவச்சண்டி ஹோமம் நடக்கிறது அங்கே போயிட்டோம். ரொம்ப ஜோராக அலங்காரம் பண்ணியிருந்தா. துர்காலட்சுமி சரஸ்வதியை ஜோராக ஆவாகனம் பண்ணி சூப்பராக ரொம்ப பெரிய ஹோமம் ரொம்ப ஜோராக டெக்கரேட் பண்ணியிருந்தா பாருங்க. ஸ்ரீசக்கரம் வரைஞ்சி சண்டி தேவியெல்லாம் போட்டு அலங்காரம் அழகாக பொடியாலேயே சித்திரம் வரைஞ்சி சங்கு சக்கரம்லாம் வரைஞ்சி ரொம்ப சூப்பராக ஒரு பூஜை பண்ணியிருந்தா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ அழகாக தத்ரூபமாக வரைஞ்சிருந்தது. நவச்சண்டி ஹோமமும் ரொம்ப சூப்பராக நடந்திருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கு நிறைவாக. பூர்ணாகுதியில் வகையான திரவியங்கள் 9 கஜம் பட்டு புடவை எல்லாமே போட்டிருந்தா. ரொம்ப விசேஷமான ரொம்ப அருமையான ஒரு ஹோமம். இந்த பொடியால் வரைஞ்சிருந்த டெக்கரேஷனை எல்லாரும் பார்த்து ரசித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ரொம்ப பிளெஸ்டாக ஃபீலிங் ஆகிருந்தது இதில் கலந்துன்றதுக்கு. இந்த ஹோமத்தில் கலந்துட்ட எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே அம்பாளோட அனுகிரகம் கிடச்சவா. வந்திருந்த எல்லாருக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தா. இலை போட்டு வடை பாயசத்தோட அருமையான சாப்பாடும் கிடச்சிது. இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.